பண்ணுவோம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த அருமையான அந்த காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை எங்கள் நீர் ஆட்கொள்வீராக, இந்த இடம் முழுவதும் நீர் ஆட்கொள்வீராக. வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கற்று நீர் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் தேவநீர் மாற்றும். விசேஷமாக உங்களுடைய பிரச்சனத்துக்குள்ளே எங்களை நடத்துங்க. அதை நாங்கள் உணர ஆண்டவரை அனுபவிக்க கற்று எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆவியானவர் நீர் மகிமைப்படணும். ஆண்டவரை எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் திரு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரும். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். நமக்கு தெரிந்ததான பாடலாம். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பயங்களை போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆசிகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். ஆசிகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். கரங்களை பிடித்து நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சரி, அப்படியே நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு நம் தேவனை ஆராதிப்போம். கண்களை மூடி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவர் நம்முடைய தேவன், நல்லவர் ஏசப்பா, நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா.
ஹalleluya. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் எங்களுக்கு போதுமான ஒரு தெய்வம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி செய்கிற தேவன் ஆண்டவர். உமக்குள்ள நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிற தேவன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக ஹalleluya. நாங்கள் குறைவில்லாதவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை மாற்றுகிறவர், கர்த்தர் எங்களை மாற்றுகிறவர். ஹalleluya. உமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த நேரத்தில் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீரே போதுமானவர், நீரே எங்களுக்கு போதுமானவர். ஹalleluya. எங்களுக்கு கேடகம். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உதவி செய்கிற தேவன் நல்ல எபினேசர். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே. ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை மறந்தேனோ மது அன்பே. நான் மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே
இயேசுவே உமக்கு நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உமக்கு அன்பு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் பொழுது எங்களோடு கூட அருகில் வருகிறவன் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் மகிமைப்படுகிற தேவன் நீர். அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களோடு கூட இடைப்பட்டோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படி நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நமது தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக ஸ்தோத்திரம். நம்ம தேசத்துக்காக, தேசத்தின் ஜனத்தின் ரட்சிப்புக்காக நம்ம விசேஷமாக நாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் கிரியை செய்யணும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்யும்படியாக ஹல்லேலூயா. நம்மளை போன்று மற்றவர்களையும் தேவன் ரட்சிப்புகளை அவங்க நடத்தணும். அவங்களும் ஸ்தோத்திரம் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை பின் செல்கிறவர்களாக கர்த்தர் மாற்றும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக நம்ம தேசத்துக்காக நாம் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. 140 கோடி ஜனங்களுக்கு மேல் இருக்கிற எங்கள் இந்திய தேசத்தை தேவன் நீங்கள் ரட்சிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ரட்சிக்கிறவர். அதற்காக இந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவரே இரத்தத்தை சிந்தி நீர் ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதற்கு ஆண்டவரே உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நீங்கள் சிந்து. நீங்கள் அந்த இரத்தத்தினால ஆண்டவரே எங்கள் தேசத்தை கர்த்தர் நீ சுத்திகரிப்பீராக. என் தேசத்தின் ஜனத்தை கர்த்தர் நீ சுத்திகரிப்பீராகப்பா. எத்தனையோ ஜனங்கள் பாவத்தின் பரிகாரத்துக்காக எங்களுமோ போகிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களை ரட்சியும். கர்த்தர் நீர் அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் விடுதலையாக்குகிற தெய்வம். நீர் விடுதலையாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு உள்ள ஜனங்கள் ஆண்டவரே, பல மொழிகளை பேசுகிற ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களை கர்த்தர் நீர் சந்திக்கணும். நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே. ரட்சிப்பதற்கு உங்களுடைய கரம் குறுகி போகவில்லைன்னு வேதம் சொல்லுது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அவர்களை இந்த நேரத்தில் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் கிரியை செய்யணும். தேசங்களில் ஒரு பெரிய காரியங்களை, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ணணும் ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பை கட்டளையிடணும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் எல்லாரும் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, எல்லாரும் உம்மை வணங்கத்தக்கதாக, எல்லாரும் உம்மை போற்றத்தக்கதாக கர்த்தர் மகத்தான காரியங்களை கர்த்தர் எங்கள் தேசத்தில் நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரை ரட்சிப்பதற்கு உம்மாலே ஆகும் ஆண்டவரே. உம்மாலே ஆகும் ஏசப்பா.
உம்மாலே ஆகும் ஏசப்பா. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கடினமான இருதயங்கள்லாம் ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சோதரம் மனம் திரும்புவதாக, ஆண்டவரே மனம் திரும்புவதாக. ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அழித்து போடணும் ஆண்டவரே, அழித்து போடணும் ஆண்டவரே. எங்களை போல ஆண்டவரே சோதரம் வாழ்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யணும். உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படிப்பட்டான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கள் தேசத்திற்கு நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே, கட்டளையிடுவீராக ஆண்டவரே, கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மாலே ரட்சிப்பு வருகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. என் தேவன் என் தேசம் அறிந்து கொள்ளட்டும், என் தேவனை என் தேசம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான தேசங்களுக்குள்ள நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக, தேவனுக்கு தேசத்தை ரட்சிக்கிறதற்காக அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமில்லை, இன்று மாலை நம்ம கடந்து போகிறோம் ஆபரங்காடு கிராமத்துக்கு ட்ராக்ஸ் கொடுப்பதற்கு கடந்து போகிற கர்த்தர் உதவி செய்யணும் ஸ்தோத்திரம். அந்த இடங்களிலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அல்லேலூயா கொடுக்கிற அந்த கைப்பிரதியை அவங்க அப்படியே கீழே போட்டுறக்கூடாது, அதை வாசிக்கணும். அதை வாசிக்கும் போது அல்லேலூயா கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாக, அல்லேலூயா அவருடைய மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்கும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யணும். அந்த பகுதிகளில் அந்த கிராமத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். எங்களுக்கு முன்பாக தூதர்களை அனுப்பி கர்த்தர் ஆண்டவரே அந்த கிராமத்துக்குள்ள நீங்க ஆளுகை செய்யணும், அந்த கிராமத்துக்குள்ள நீங்க ஆளுகை செய்யணும். அல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக அநேகர் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தரணும், அநேகர் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அங்கிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கடந்து செல்லும் போதே கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எங்களையும் கர்த்தர் நீர் பயன்படுத்தணும், போகிற எல்லாரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்தணும் அப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் பார்த்து கொடுக்குறோமோ ஆண்டவரே அதை வாங்கும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே அற்புதம் நடக்கணும், கிரியை நடக்கணும். ஹல்லேலூயா. அவங்க இருதயத்துக்குள்ள தேவ நீர் பேசணும் அப்பா. அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கால் மிதிக்கிற இடமெல்லாம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாறுவதாக ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள்லாம் உமக்கு சொந்தமாய் மாறுவார்களாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த எதிர்ப்பு எங்களுக்கு வரக்கூடாது. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆளுகை எங்களை நிரப்பியிருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தூத சேனைகளை கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுப்புவீராகப்பா, அனுப்புவீராக ஆண்டவர். எந்த எதிர்ப்புகள் வராதவாறு அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் பாதுகாப்பா எந்த இடத்துல கடந்து சென்று உம்முடைய நாமத்தை அறிவிக்க அல்லேலூயா 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 நாங்கள் அறிவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும், உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும், உம்முடைய வரங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. யாராவது ஜெபிக்க சொன்னா நாங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏதோ போன கடமைக்காக இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதில் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படணும், நம்முடைய மகிமை வெளிப்படணும். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். எங்கள் மூலமாய் கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பகுதி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு தேவன் பயன்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம நடக்கிற சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க 3 இடங்கள் நடக்கல, 3 இடங்களில் அநேக பிள்ளைகள் கடந்து வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும். ஒவ்வொரு வாரம் நடக்கிற அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நடக்கிற சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்காக, ஆலயத்தில் நடக்கிற சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். விஎம்சி நகர் நடக்கிற சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்காக, சிலுவத்தில்
நடக்கிற சண்டைகளை சூழியங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அநேக பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அந்த குறித்த நேரத்துக்கு அவங்க கடந்து வரணும், தானாய் கடந்து வரணும். அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் அந்த பகுதிகளில் எங்கள் கிரியை செய்யணும், பிள்ளைகளுக்குள்ள அல்லேலூயா கிரியை செய்யணும். இந்த பிள்ளைகள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும், அனுக்கிரகம் கொடுக்கணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாஞ்சையோடு விருப்பத்தோடு இந்த பிள்ளைகள் கடந்து வரணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அழைக்கும் போது இந்த பிள்ளைகள் கடந்து வரணும். எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வராமல் இருந்துடக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யணும். அந்தந்த பகுதியில் உள்ள பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். உம்முடைய நாமத்தை அறிவிக்க, உம்முடைய வசனத்தை சொல்லும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்தில் உள்ள சம்பவங்களை சொல்லும்போது அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ள நீங்க பேசணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் நீங்க கிரியை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். அம்மா வளர்ந்து வாலிப நாட்களில் ஆண்டவரே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை கர்த்தர் நீர் செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த பிள்ளைகள் கடந்து வருகிற குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் நீர் ஆளுகை செய்யணும். அப்போ அந்த குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படணும். அப்பா ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது உமக்கு தான் தெரியும். அதை எல்லாம் நீர் மாற்றணும். அந்த பிள்ளைகள் அதை உணரணும், அந்த பிள்ளைகள் அதை பார்க்கணும். கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை தேவனீர் செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும் கர்த்தர் நீர் அதை மாற்றி போடணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் மாற்றி போடணும். அந்த பிள்ளைகள் காணும்படியான காரியங்களை கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள ஏசப்பா நீர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் அப்படி செய்துவிட நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஊழியங்கள் மூலமாக தேவன் நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் கிரியை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நடத்த போகிற அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பிரசனம் நிறைந்திருக்கட்டும். உங்களுடைய தூத சேனைகள் அவர்களோட கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தர்கள் மகிமையாய் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷத்தை அபிஷேகத்தால் கர்த்தர் நிறைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்கள் மூலமாய் நீர் பேசணும். பரிசுத்த ஆவியான அவர்கள் மூலமாய் இந்த பிள்ளைகளோடு நீர் பேசணும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சில ஜெபங்களை உங்களுடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும், அற்புதம் நடக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சரி, நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறுவோம். சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 59:1. போதும். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் அப்படின்னு சொல்லி அங்கே தாவீதின் ஜெபம். தாவீது தேவனிடத்தில் அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்கிறான்? சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஏன்னா இந்த முதல் மேலே வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது, அந்த இதில் சவுல் தாவீதை கொள்ளுகிறதற்கான ஏவலாட்களை அனுப்பின போது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது எந்த நேரத்தில் இந்த தாவீது இதை சொல்லுகிறானால், சவுல் ராஜா தாவீதை கொலை செய்வதற்காக ஆட்களை அனுப்பும்போது, சவுல் ராஜா தாவீதை கொண்டு வாங்க அப்படின்னு அவனை கொன்றுங்க, அவனுக்கு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பும்போது இந்த தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வையும் சொல்கிறான். இப்போ நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ஒரு 2 வீலரில் போகிறோம். ஒரு நபர் ரோட்டில் கொஞ்சம் நடுவில் போயிட்டுருக்காருன்னா நம்ம என்ன செய்வோம்? ரோட்டில் தான் போகணும்னு சொல்லி அவர் மேலே ஏற்றுவோமா? ஏற்றிட்டு தான் போவோமா? போக மாட்டோம். என்ன செய்வோம்? ஆமாம், கொஞ்சம் விலகி நம்ம போவோம். அதே மாதிரி தான் சொல்கிறான், என்மேல் எழும்பி வர்றவர்களுக்கு என்னை விலக்கி, அதாவது என்னை கொல்ல வருவாங்க, ஆனால் அவர்களுக்கு என்னை விலக்கி என்ன செய்யும்? அவங்களுக்கு மறைச்சி என்னை தப்பிச்சு என்னை தப்பிவிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் தாவீது சொல்கிறான். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும், யாரும் கண்டுபிடிக்காத இடத்துல என்னை கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். அதாவது ஒரு பாதுகாப்புக்காக, தன் ஜீவனுக்காக தாவீது தேவனிடத்தில் கேட்குறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நேரத்தில் நம்மக்குள்ள கூட நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம், ஆண்டவரே எந்த தீங்கான காரியத்தும் என்னுடைய வாழ்க்கையில் அணுகாத மாதிரி என்ன செய்யுங்க? விலக்கி என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். சரி,
அவன் என்னெல்லாம் நம்ம சொல்லுகிறான், முதலாவது ஒரு காரியம், ஆண்டவர் எப்படி அவனை பாதுகாத்து அடைக்கலத்தில் வைப்பதற்கு அவன் ஜெபம், அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அந்த 4வது வசனத்தை வாசிப்போம். 59:4 இருந்தும் போதும். முதலாவது அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை நோக்கி பாரு, நான் எந்த நிலைமையில் இருக்கேன் என்பதை நீங்கள் பாரு, பார்த்து எனக்கு என்ன செய்யுங்க, துணை செய்யுங்க அப்படின்னு கேட்குறான். எந்த நிலைமையில், இப்போ சொல்கிறோம்ல, என் நிலைமை யாருக்கும் தெரியாது, நீங்கள் என் கூட இருந்து பார்த்தா தான் நான் எந்த நிலைமையில் இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே போல் தான் தாவீது சொல்கிறேன், ஆண்டவரே நான் எந்த நிலைமையில் இருக்கேன் என்பதை நீங்கள் என்ன செய்யும், பார்த்து எனக்கு துணை செய்ய விழித்து கொள்ளும், பாரும். அதான் விழித்து கொள்ளும்னா பாரும், எனக்கு துணை செய்வதற்கு நீங்கள் பாரும் அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது கேட்க. ஏன்னா அந்த 2-3 வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்கள், எல்லாரும் நான் வாசிக்கிறேன். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும், இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது என்னன்னா, எத்தனை நபர்களை குறித்து சொல்லுகிறான்னா, ஃபஸ்ட்டு அக்கிரமக்காரர், 2வது இரத்த பிரியரான மனுஷன், 3வது அவனை கொல்ல வருகிறவங்க, அதாவது அதற்கு அவன் பிராணனுக்கு பதிவு இருக்கிறவங்க, அவனை கொல்வதற்கு மறைந்து இருக்கிறாங்க, அப்படி அந்த நபர்கள். இன்னொன்று பலவான்கள். அப்போது 4 மனுஷர்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக பேசினாலே நம்மளால் தாங்க முடியாது இல்லையா? ஆனால் இவனுக்கு பாரு 4 பேர் இருக்கான், பலவான அதாவது தாவீது அவன் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறான். அதுதான் நீங்கள் 4வது வசனத்தை பார்த்துருப்பீங்க. நான் அக்கிரமம் ஒன்றும் செய்யலை, ஆனால் ஓடி திரிந்து எனக்காக யுத்தத்தை நடத்துவதற்கு வாராங்க, எனக்கு என்ன செய்யுங்க, அவங்க இப்படிப்பட்ட மனுஷர்லாம் எனக்கு விரோதமாய் வாராங்க, யுத்தத்துக்கு வாராங்க அப்படின்னு தாவீது சொல்லுகிறான். அதாவது தாவீது அவன் சவுலோடு இருக்கும்போது எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறான் இல்லையா? எவ்வளோ உதவி தாவீது செஞ்சிருக்கிறான். இஸ்ரவேலே பயந்து கொண்டிருந்தாங்க, யாருக்கு? கோலியாத்துக்கு. ஆனால் இந்த தாவீது வந்து கோலியாத்தை ஜெயம் எடுத்தான், கோலியாத்தை கொன்னான். அதுக்கப்புறம் தான் சவுல் தன்னோட வச்சுக்கொண்டான், தன்னுடைய படை வீரராக வச்சுக்கொண்டான். அடுத்து பெலிஸ்தரை மேற்கொண்டான். அவனுக்கு சவுலுக்கு தாவீது அநேக உதவியாக இருந்தான். அவன் தேசம் அமைதியாக வாழ்வதற்கு தாவீது ஒரு காரணமாக என்ன செஞ்சான், இருந்தான். எதில் பொறாமை வந்தது, ஆனால் பொறாமை எதில் வந்தது, ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10,000 சொன்னாங்க. இந்த பொறாமை தான் காரணம். அவன் கொல்லப்படுவதற்கு தாவீதுக்கு மேலே ஒரு பொறாமை யாருக்கு வந்தது, சவுல். சில மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாய் பொறாமை வைத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ நாட்களில் இப்போ நம்ம ஒரு படிப்பு இருக்கட்டும், ஒரு வேலை இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது நம்ம முன்னேறி போகனா சில நபர்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காம பலவிதமான காரியங்கள் என்ன செய்வாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நாசமாக போகணும்னு சொல்லி செய்ய ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் தாவீது செஞ்சாங்க. ஏன்னா தாவீது உயர்ந்து வாரான், படை தளபதியாக வாரான். ஏன்னா தாவீது இல்லைன்னா யுத்தத்தை மேற்கொள்ள முடியும். ஏன்னா தாவீது புத்திசாலி. அதனால தான் சவுல் பார்த்தான், எனக்கு அப்புறம் என் பையன் வர முடியாது, ராஜா வர முடியாது, அதனால் தாவீதை கொன்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் கொல்ல பார்க்குறான். அப்போது சில நேரத்தில் பொறாமையினால் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க. இப்போ நம்மளுக்கு யுத்தத்துக்கு யாரும் வரப்போகிறது இல்லை, அந்த நாட்களில் யுத்தம். இப்போ நம்மளுக்கு யுத்தத்துக்கு வரப்போகிறது இல்லை, மறைமுகமான காரியங்கள் என்ன செய்வாங்க. ஏன்னா இவங்களாம் தாவீதோடு கூட இருந்த மனுஷர்கள். இந்த அக்கிரமம், அவன் இரத்த பிரியன்னா இரத்த வாட பிடிச்ச மனுஷனுங்க. ஆமாம். அப்புறம் அவனுக்கு உயிரை கொல்லணும்னு சொல்லி ஒளிந்திருக்கிறவங்க, தாவீது வந்தால் கொல்லணும்னு சொல்லி. இப்படிப்பட்ட மனுஷர்கள் யாருன்னா அவனோடு கூட இருந்தவங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு எதிரியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், எதிர்த்து போராடலாம். இப்போ யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு அவன் வந்து ஒரு சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்த்து அவனை என்ன செய்யலாம், போடலாம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது சில கலக்கம் வரும் இல்லையா? ஏன்னா நம்முடைய சில ரகசியங்கள் அவனுக்கு என்ன செய்யும், தெரியும், நண்பர்களுக்கு தெரியும். அதான் தாவீது அவன் எத்தனையோ பெலிஸ்தரை கொன்னான், 200 போவான், 200 பேரை கொன்றுவான், அப்புறம் 1000 பேரை கொல்லுவான். பெலிஸ்தர் அவனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க தாவீதுக்கு. ஆனால் ஏன் தாவீதுக்கு இவங்களுக்கு பயந்தானா, அவனோடு கூட இருந்தான். தாவீதோடு கூட இருந்தவர்கள் எழும்பும்போது அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டு,
இல்லையா? தாவீது எப்படி யுத்தத்தை மேற்கொள்ளுவான், எப்படி காரியம், ஏன்னா சவுல் அடிக்கடி சொல்லுவான், அவன் காரியவாதி, அவன் நல்ல ஞானவான், புத்திமானாய் செயல்படுவான் தாவீது அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் 1 சாமுவேல்லாம் 17ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ கூட இருக்கிறவங்க எழும்பி வராங்க. அதான் சொல்கிறேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட சத்துருகளுக்கு என்னை மறைத்து என்னை விலக்கி கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுறான். தாவீது தேவனிடத்தில் சொல்கிறான், எனக்கு நீங்கள் துணை செய்யுங்கப்பா. ஏன்னா என் கூட இருந்தவங்க என்னை பற்றி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் அவன் காட்டுக்குள்ளே வாழ்ந்தான், எங்கேயும் வாழ முடியல. எங்கேயும் அவன் அந்த ஊருக்குள்ளுக்குள்ள அந்த பட்டணத்துக்குள்ளே வாழ முடியாமல் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்னென்னா, போட்டு கொடுத்துருவாங்க. தாவீது இங்கே இருக்கிறான், தாவீது அங்கே இருக்கிறான், இந்த இடத்துல ஒளிந்திருக்கிறான்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் தாவீதுக்கு வந்தது. காரணம் என்னென்னா, சவுல் அவன் மேலே பொறாமை கொண்டதுனால. சில மனிதர்கள் நம்ம மேலே பொறாமை கொண்டு நம்ம முன்னேறி போவதை தடுப்பதற்கு மறைமுகமான காரியங்கள் செய்வாங்க. ஆனால் அது எல்லாம் நம்ம கவனமாக இருந்து ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எனக்கு நல்ல ஞானத்தை தாரு, எனக்கு துணை செய்யும், இப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கு எனக்கு உதவி செய்யும், என்னை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி என்னை காத்துக்கொள்ளும், அதற்கு நீங்கள் எனக்கு துணையாக இருங்கன்னு நம்ம ஏசப்பட்ட கேட்டோம்னா ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. தாவீதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. இரண்டாவது, அந்த 5வது வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம். போதும். இங்க தாவீது சொல்லுகிறான், அதாவது யாரை முன்னிறுத்துக்கிறான்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. அதாவது சேனைகள்னா இராணுவம். அந்த இராணுவமே எனக்கு 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 விரோதமாக வருது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் தேவன் யாரு? நீர். அப்போ தேவன் தான் பேர். அதான் சேனைகளின் தேவன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே. அதாவது என்னுடைய நாட்டுக்கு நீர் தான் தெய்வம். இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரித்து விழித்தெழும்பும். அதாவது நீங்கள் விசாரிங்கப்பா, எனக்கு விரோதமாக வாராங்கல்ல, நான் ஏதாவது தவறு செஞ்சுருக்கிறேன்னா நீங்கள் விசாரிங்க. விசாரித்து நீங்கள் பார்த்து யார் வஞ்சகன் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளணும் தேவனிடத்துல சொல்கிறான். அதுதான், வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் நீர் என்ன செய்யக்கூடாது? விசாரித்து பார்க்கணும். யார் வஞ்சகங்கிறது உண்மைக்கே தெரியும், ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தயவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்மளும் இப்படி ஜெபம் பண்ணணும். நம்மளுக்கு விரோதமாக யாரும் வஞ்சகமாக செயல்படுறாங்களா, ஆண்டவரே அவனுக்கு தயவு செய்யாதே, நீர் விசாரித்து பாரு. நான் ஒரு தவறும் பண்ணலை, நான் எந்த துரோகமும் பண்ணலை, நான் நன்மையான காரியம் தானே செய்தேன். தாவீதான் சொல்கிறான், நான் நன்மையான காரியங்களே செய்தேன். நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் நன்மையான காரியங்களை தான் நான் செய்தேன். எவ்வளோ யுத்தத்துக்கு நான் மேற்கொண்டேன், என் உயிரை பணைய வச்சு எத்தனை பேரை நான் யுத்தத்துக்கு உள்ளே கடந்து போனேன். ஆனால் நீ அதிலே பாரு, நான் நன்மை தானே செஞ்சேன், ஆனால் இவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க. அதை நீரே விசாரித்து பாரு. சேனைகளின் கர்த்தர் யாரு? நீரே விசாரித்து பார்த்து யார் வஞ்சகமோ அவங்களுக்கு நீங்கள் தயவு செய்யாதீங்க அப்படின்னு தாவீது வேண்டுகிறான். நம்ம கூட நம்மளுக்கு விரோதமாக யாராவது சரி, நம்மளுக்கு தெரியும் நான் எந்த தவறும் பண்ணலை ஆண்டவரே, ஆனால் எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது ஆண்டவரே, தயவு செய்யாதீங்க. ஏன்னா எப்படிப்பட்ட மனுஷர்னு சொல்கிறான் தெரியுமா? அந்த மனுஷர்கள்லாம் அந்த 6-7 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஓலையிட்டு ஊரை சுற்றி திரிகிறாங்க. இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அதாவது என்னதுன்னா, இப்போ நம்மளுக்கு ஒருவர் விரோதமாக பொறாமை கொண்டு இவனை பற்றி ஏதாவது தவறாக சொல்லணும், அப்போ தான் இவன் என்ன செய்வான்? அழிவான். அப்போ தான் மற்றவர்கள் இவனுக்கு விரோதமாக எழும்புவாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? நாய்களை போல ஊரை சுற்றினா என்ன தெரியுது? நாய் என்ன செய்யும்? அது ஒரு எல்லைகளுக்குள்ளே தெருவுக்குள்ளே சுற்றி என்ன செய்யும்? வரும். அதே போல் நம்மளை பற்றி தவறான காரியங்களை ஒவ்வொரு வீடாக போய் சொல்லிட்டு வந்தாலும் அதான் அர்த்தம். ஒவ்வொன்றா போய் நாய்களை ஏன்னா கீழே போட்டிருக்கு, இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். இப்படி நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் ஒவ்வொரு வீட்டில் போய் இந்த பையன் இப்படி, இந்த பிள்ளை இப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவை போய் சுற்றி சொல்லி கொண்டு வந்தாலும் என்ன செய்கிறாங்களா? அதாவது சில பார்த்துருக்கீங்களா, துணிகரமாக பேசுவாங்க கெட்ட வார்த்தைலாம். என்ன யாரையும் கேட்க முடியும்? நம்ம யாருக்கா இப்படி சொல்கிறீங்க, எதுக்குன்னு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன்னா என்ன கேட்குறதுக்கு நீ யார்? நான் அப்படி தான் சொல்லுவேன். சில மனிதர்கள் அப்படி பேசுவாங்க துணிகரமாக. அதான் என்னை கேட்குறவன் யார்? ஏன்னா அதனால தான் தாவீது கெபிகளுக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் வாழ்ந்தான். ஏன்னா ஒரு பட்டணத்தில் இருந்தான். ஏன்னா ராஜா சொல்லிடுவார், தாவீது மோசமானவன், அவனை கொல்லணும், அவன் இஸ்ரவேல் ஜனக்கு விரோதி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பட்டணங்கள் தாவீது இங்கே தான் இருக்கான்னு சொல்லி காட்டி விடுப்பாங்க. உடனே தாவீது வேற பட்டணத்துக்கு வருவான். இப்படியே ஓடி தான் கடைசியில் பார்த்தான்,
இந்த ஜனங்களே நம்மளை என்ன செய்வாங்க, கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி தான் எங்கே போனால் அவன் காடுகளுக்குள்ளேயும் கெபிகளுக்குள்ளேயும் தன்னை ஒழித்து கொண்டான். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அநேக இடங்களில் நம்ம பார்க்கும்போது தாவீது கெபிக்குள் இருந்து பாடின சங்கீதம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவான், நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்ட காரியமே கண்மலை அப்படிங்கிறத அவன் காட்டுக்குள்ளே தான் கற்றுக்கொண்டான். நீர் எனக்கு கண்மலை பார்த்தா ஆண்டவரே இந்த கண்மலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் நீர் எனக்கு இந்த கண்மலையாக இருன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பான். இப்படி தான் அவன் தாவீது அடிக்கடி சொல்லியிருப்பான், எனக்கு அடைக்கலமாக இரும், எனக்கு கேடகமாக இரும். அவன் எல்லாமே காட்டுக்குள்ளே இருந்து அவன் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான். காரணம் என்னென்னா, பட்டணத்தில் இருந்தால் சொல்லி கொடுத்துருவானுங்க. சில மனிதர்கள் இப்படி தான், நம்மளை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஊரை சுற்றி ஒவ்வொரு பக்கம் வந்து இந்த பிள்ளை இப்படி, அந்த பையன் இப்படி, அந்த பையன் இப்படி, இந்த குடும்பம் இப்படி அப்படி ஊரை சுற்றி வருவாங்க சொல்லிட்டு போட்டு. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு தயவு செய்யணும். நம்ம ஜெபம், ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த நாவை நீர் என்ன செய்யணும், ஆமாம் அடக்கணும். இப்படிப்பட்ட பேசுகிற அந்த வாய் மனம் திரும்பணும். இப்படிப்பட்ட பேசுகிறவர்களுக்கு நீங்கள் தயவு செய்யாதீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஆமாம் அவங்களுக்காக அப்படி ஜெபம் பண்ணணும். அதுதான் அங்கே தாவீது சொல்லுகிறான் அந்த 5ஆம் வசனத்தில், வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயவு செய்யாதீங்கப்பா. நாய்களை போல ஊரை சுற்றி வந்து என்னை பற்றி தவறாக சொல்கிறாங்க, தங்கள் வார்த்தைகளை கக்க. ஏன்னா அவங்க நாவில் என்னது இருக்குது, பட்டயம். நம்ம சொல்கிறோம், ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்னால் தாங்க முடியல, இப்படி போய் ஒவ்வொரு இடத்துல போய் சொல்கிறீங்களே, ஏன்னா அது வந்து ஒரு விஷம். அதான் போட்டிருக்கு, அவங்க உதடுகள் என்னது, பட்டயம், வெட்டுகிறது, கூர்மையான பட்டயம் வார்த்தை. சிலவங்கள அடிக்கு கொடுத்தா கூட அந்த புண்ணு ஆறிடுமா. அது ஒரு திருக்குறளில், தீயினால் சுட்ட புண் உள்ளாறு ஆமாம் ஆறாதே, நாவினால் சுட்ட வார்த்தையினால் சொல்லப்பட்ட நம்ம காயம் ஒருபோதும் என்ன செய்யாது, ஆறாது. ஒரு காலத்தில் இப்படி சொன்னவங்க தானே, ஒரு காலத்தில் இப்படி சொன்னாங்க, தீப்பட்டா கூட அந்த காயம் ஆறி போயிடும். ஆனால் இந்த சொல்கிற வார்த்தை ஒரு காலத்தில் இவங்க இப்படி சொன்னவங்க தானே, ஒரு காலத்தில் இவங்க இப்படி சொன்னவங்க தானே, நம்மளுக்கு விரோதமாக எழும்புனவங்க தானே. அந்த வார்த்தை என்ன செய்யும், நம்மளுக்குள்ளே அப்படியே இருக்கும். அவங்கள மன்னித்தாலும் அவங்கள நண்பராக ஏற்றுக்கொண்டாலும் ஒரு காலத்து நம்ம ஒரு இது தோணும், இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் தோணுது, ஒரு காலத்தில் இவங்க நம்மளுக்கு விரோதமாக பேசினவங்க தானே, இல்லையா? அது என்றைக்கும் மாறாது. அதனால் நம்மளும் கவனமாக இருக்கணும். யாரையும் தவறாக சொல்லக்கூடாது, யாரையும் தவறாக பேசக்கூடாது, யாரையும் தவறாக நினைக்கக்கூட கூடாது. எதோ தவறான நியூஸ் நம்மளுக்கு வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், ஆமாம் அதை நம்ம நம்பக்கூடாது, அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அதில் நம்ம ஞானமாக இருக்கணும். அது தேவனுக்கு பிடிக்காது. அதுதான் அவன் சொல்கிறான், ஆண்டவர் இப்படிப்பட்ட மனுஷருக்கு தயவு செய்யாதீங்க, இப்படிப்பட்ட எனக்கு விரோதமாய் பேசுகிறாங்க, தாவீது இங்கே இருக்கிறான், அவனை கொல்ல வாங்க, நான் பிடிச்சி வச்சிருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. அநேக காரியங்களை பார்க்கிறோம். அவன் அடைக்கலமாய் தேடி போனவங்களாம் அவனோடுக்கு விரோதமாய் தான் எழும்பி வந்தாங்க. சரி, மூணாவது அவன் எப்படி ஜெபம் பண்ணுகிறான்னு தெரியுமா? மூணாவது அந்த 59:9 வசனத்தை வாசிப்போம். காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்து அடைக்கலாம். மூணாவது, பொதுவாக நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வர்றவங்கள, இப்போ எனக்கு விரோதமாக ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. இந்த ஆளுக்கு வல்லமை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆளுக்கு அதாவது பலம் இவனுக்கு எங்கே இருக்குது. இப்போ எனக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புறான்னா நான் யோசிக்கணும், என்னை பற்றி இவன் தவறாக சொல்லிகிட்டே வரான், ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கான், இவனுக்கு வல்லமை எங்கே இருக்குது? ஒன்று பேச்சில் வல்லமை இருக்குதா, இல்லை சரீரத்தில் வல்லமை இருக்குதா, இல்லைன்னா பலம் பணத்தில் பலம் இருக்குதா, இப்பெல்லாம் அறிந்து பார்க்கணும். அதுதான் அவன் சொல்கிறான். அதாவது அவன் சத்துருக்கள் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். அதாவது இப்போ அவனுக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்குது, நம்புகிறான். மற்றவங்ககிட்ட என்ன மாதிரி தவறாக சொல்லும்போது அவங்க நம்புகிற அளவுக்கு பேசுகிறான்னா, ஆண்டவரே இவன் நம்புகிற மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசனிடத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த வாயை நீர் கட்டணும், அதை நீர் அபத்தமாக்கி போடணும்னு ஜெபம் பண்ணணும். அதுதான் அவனுடைய வல்லமை. எது வல்லமை, சத்துருக்கு வல்லமை எது, அதை கண்டு நம்ம என்ன செய்யணும், அதற்காக ஜெபம் பண்ணணும். இப்போ வந்து ஒரு குத்துச்சண்டைனாலும் சரி, எதுனாலும் சரி, அவன் எதில் எதில் அவனுக்கு வல்லமை இருக்குது அப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? இவனுக்கு இதில் அவனுக்கு திறமை இருக்குது, நம்ம இந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கணும் அப்படி சொல்கிறோம்ல இல்லையா? இதில் இவனுக்கு இந்த திறமை இருக்குது, இதில் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். இப்போ குத்துச்சண்டையில் கூட ரெஸ்லிங் நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அவன் எதில் கொஞ்சம் வல்லமை கொண்டாந்தாலும் நல்லா அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கால் நொண்ட ஆரம்பிச்சானா காலை தான் உடைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவனை அப்போ தான் கீழே தள்ள முடியும் இல்லையா? எதில் பலம் இருக்குது நம்ம பார்த்து நம்ம அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சரீர பிரகாரத்தில் எதில் பலவீனப்பட்டிருக்கானோ அதில் தான் அடிப்பான். ஆனால் நம்ம தேவனுடைய காரியத்தில் யார் நமக்கு விரோதமாக வரனா, அவனுக்கு எதில் பலம் இருக்குது, ஆண்டவரே அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவனுக்கு பணம் இருக்குது, அதனால தான்ப்பா அவன் ரொம்ப எழும்பி வரான், அது இல்லாமல் ஆக்கும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த வல்லமைக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை பார்த்துக்கிடுவார். நம்ம போராடணும்னு அவசியம் இல்லை.
நம்ம அதற்கு அப்படி ஜெபம் பண்ணணும். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனை எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். அவன் சொல்றான், அவனுடைய வல்லமை பெருசா இருக்கலாம், ஆனா நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே அந்த வல்லமையை நீர் முறித்து போடும். ஆனா எனக்கு வல்லமை யாருன்னா நீர். ஏன்னா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது அங்க பார்க்கும்போது, அந்த 11ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்களை கொன்று போடாதேயும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே, எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். இன்னொரு இடத்துல ஒரு வல்லமையை சொல்லியிருப்பான், அந்த கடைசி வசனத்தை பாருங்க, என் பலனே. யாரை சொல்றான் தெரியுமா? தேவனை சொல்றான். என்னை படைத்த தேவன் தான் எனக்கு பலம். நான் இப்போ நம்மளுக்கு திறமை இருக்கலாம், நம்மளுக்கு அறிவு இருக்கலாம், நம்மளுக்கு வல்லம் இருக்கலாம், சரீரத்தில் கூட வல்லம் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? எல்லாம் எனக்கு தேவன் தான் எனக்கு ஒரு பலன். அதான் சொல்கிறேன், என் தேவனே என் பலனே உம்மை கீர்த்தனை பண்ணுவேன், என் தேவன் எனக்கு அடைக்கலமும் கிருபையுள்ள தேவனுமாய் இருக்கிறார். தேவன் தான் எனக்கு பலம். நம்ம அதை தான் நினைக்கணும். அப்போ அவர் இடத்துல தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே அவனுக்கு வல்லம் இந்த இடத்துல இருக்குது ஆண்டவரே, அதை முறித்து போடும். அவன் பேசுறதுல வல்லம் இருக்கு ஆண்டவரே, அதை நீர் முறித்து போடும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த வல்லமை கண்டு உமக்கு காத்திருப்பேன். சத்துருக்களுக்கு வல்லம் எதில் இருக்கு? அதனால தான் சவுளுடைய வீரர்களால் தாவீதை மேற்கொள்ளவே முடியல. இப்படி ஜெபம் பண்ணுறதுனால தான். நம்ம இதெல்லாம் சங்கீதம் சும்மா வாசித்து போயிடக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நம்ம தேவனிடத்தில் காத்து, நம்ம சரீர பக்கத்தில் போடக்கூடாது. அவன் பேசுகிறான்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. பேசுனா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. அவனும் கெட்ட வார்த்தை போடுறான், நானும் கெட்ட வார்த்தை போட்டேன்னா அது ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் அவன் அப்படி ஜெபம் பண்ணனால ஆண்டவர் எப்படி பைத்தியமாக்குனார் தெரியுமா? அதில் அந்த 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. 12ஆம் வசனம் 59:12, அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் அவர்களுக்கு பாவமாக என்ன செஞ்சது இருந்தது, அவர்கள் எனக்கு இட்ட சாபம் நாசமாக போட்டு அப்படின்னு சொன்ன சாபம் சொல்லிய பொய், தவறாக சொன்ன காரியம் பொய்யும் ஆகிய இவைகளை நிமித்தம் தங்கள் பெருமையினால, ஆமாம் அவர்கள் பெருமையாக தானே பேசினாங்க எனக்கு விரோதமா, அதிலே அவங்க அகப்பட்டு போட்டோம். ஆண்டர் பண்ணினார் அகப்படுவர்களாக. அப்புறம் 13ஆம் வசனம், தேவன் பூமியில் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்தில் நிர்மூலமாக்கும், இனி இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கும். 14ஆம் வசனம், அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள், அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். அவன் சொல்றான், நாய்களை போல சொன்னாங்கல்ல, சாப்பாட்டுக்கு நாய்களை போல அலைவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பண்ணுவார். அப்படி பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிரி செய்வார். நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம போரிடக்கூடாது. நம்ம போரிடுற எதுனா தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து, ஏசப்பா எனக்கு விரோதமாக அப்படி பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக இப்படி ஊரெல்லாம் சுற்றி திரிகிறாங்க ஆண்டவரை நீங்களே பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது, ஆண்டவர் எப்படி அவங்க நாய்களை போல ஊரை சுற்றி அவங்க சொல்கிறாங்களோ அப்படி போல் உணவுக்காக அவர்களை அலைய விடுவார் அப்படின்னு அவங்களுடைய ஆகாரத்தை கர்த்தர் முறித்து போடுவார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது அந்த தாவீதுக்கு விரோதமாக வந்தவங்களாம் இப்படி தான் போனாங்க. தாவீதை கொல்ல நினைச்சவங்களாம் இப்படி தான் போனாங்க. 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நானோ உம்முடைய வல்லமையே பாடி காலையில் உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழுவேன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீரே எனக்கு தஞ்சம் உயர்ந்த அடைக்கலாம். நம்ம எந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்தாலும், கடைசியாக நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகு. எவ்வளவு துன்பமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கான்ற உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு விரோதமாய் வராங்க, சந்தோஷப்படுறாங்க, எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம் எதோ நடந்துட்டுனா சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க, ஏறலாமல் பேசுகிறாங்க, மற்றவர்களிடத்துல தவறாக சொல்கிறாங்க, நம்ம அதில் துக்கத்திலேயே உட்காந்துடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நம்மளே சந்தோஷமாக அவர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சு வச்சிருப்பார். சொல்லுவாங்க, எப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது குடும்பத்துக்குள்ள, ஆனால் எப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லையா? தாவீது ஒரு நாள் கூட அவன் என்ன செய்யலை, களைத்து போகலை, ஓடிக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, கெபிக்குள்ளே இருக்கும்போது, ஆண்டவர் இதே போல் என்னை பாதுகாத்துக்கொள்ளலாம். கண்மலையை பார்க்கும்போது, ஆண்டவர் நீரை என் கண்மலை. காட்டுக்குள்ளே தான் அவன் ஊரை சுற்றி வந்தான். எவ்வளவு காட்டுக்குள்ளே போகிறது சும்மா லேசான காரியமா? என்னெல்லாம் இருக்கும் தெரியாது நம்மளுக்கு இல்லையா? எதுனாலும் இருக்கலாம், கொடிய விஷமுள்ள பூச்சிகள் எதுனாலும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றிலும் தேவன் அவனை தப்பித்து கொண்டார். ஒரு சில நேரத்தில் தாவீது பக்கத்தில் வந்துடுவான் சவுல் வீரர்களை கூட்டி கொண்டு. ஆனால் ஒரு செய்தி அங்கே வரும், பெலிஸ்தர் முற்றுகைப்பட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தவுடனே மறுபடி பக்கத்தில் வேற வந்துட்டு, வேதம் சொல்லுது அழகா, பக்கத்தில் வேற வந்துடுவான் தாவீது, பக்கத்தில் வேற வந்துட்டு அப்படி போயிடுவான். காரணம் என்ன? இது செய்தது யாரு? கர்த்தர்.
அதில் வாசிப்பீங்க நீங்கள் அழகா, அந்த அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பக்கத்தில் வேற வந்துட்டு கொஞ்சம் போனான்னு தாவீதை பிடிச்சிருப்பான், தாவீதை கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் விடலை. கர்த்தர் அங்கே பெலிஸ்தரை இஸ்ரவேலுக்கு வரவிட்டு இவன் மீண்டும் என்ன செய்வான், பெலிஸ்தரை, ஏன்னா தேசம் பாதுகாக்கப்படணும்ல போயிடுவான். கர்த்தர் இப்படி தான் தாவீதை பாதுகாத்தார். ஆண்டவர் ஒருபோது விட மாட்டார், நம்ம வெட்கப்படுத்த விடவே மாட்டார் தாவீதன். ஆனால் ஆக்சுவலாக சவுலை தான் தாவீது கையில் ஒப்பு கொடுத்தார். 2 முறை ஒப்பு கொடுத்தார். தாவீது கொல்ல மாட்டான், அது கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். அவன் எனக்கு விரோதமாய் வந்த சத்துருவாய் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு தாவீது விட்டு போயிடும். ஒரு முறை என்ன செய்வான், ஈட்டி எடுத்து சொல்லுவான், அப்பனே ஆண்டவனே ஈட்டி எடுத்து அப்படியே குத்துனா சவுல் செத்து போயிடுவான், அப்புறம் நீ ராஜாவாயிரலாம். ஆனால் தாவீது என்னமா சொல்லுவான், வேண்டாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வான். நம்ம அப்படிதான் நம்ம போராடக்கூடாது. எந்த மனுஷன் நம்மளுக்கு விரதம் மாறினா போராடவே கூடாது. போராடினா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தர் நீர் பார்த்துக்கொள்ளும். அவனுக்கு எதில் வல்லமை இருக்குது ஆண்டவரே, இதில் அவனுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லுங்க, இதில் வல்லமை இருக்கு ஆண்டவரே, அதை நீர் மாற்றும், அதை நீர் முறித்து போடும், அவன் சரியாயிடுவான். அப்படிதான் நாய்களை போல ஊரை சுற்றி வருகிறவன் அவன் ஜெபம்னால ஆண்டவர் உணவுக்காக அலைய விட்டார். உணவுக்காக ஒரு குடும்பம் உண்டு, இன்னவரை நாங்கள் பார்க்குறோம். அந்த குடும்பத்தில் அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க. அந்த குடும்பம் நல்ல சொந்த வீடு, ஆமாம் நிறைய வீட்டு வாடகை வேறு விட்டுட்டு இருந்தாங்க, சொந்த வியாபாரம், நல்லா இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த காலத்திலே தண்ணி உண்டு, நல்ல தண்ணி உண்டு. நம்மளுக்கு இப்போ தானே பைப்பு தண்ணி வந்திருக்கு, அவங்களுக்கு அந்த காலத்தில் 90, 99, 98 அவங்களுக்கு நல்ல தண்ணி உண்டு. நல்ல தண்ணியில் குளிக்கலாம், நல்ல தண்ணியில் பாத்ரூம் போகலாம், அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் திடீர்னு ஒரு என்ன காரியம் தெரில, அந்த சொத்தெல்லாம் விற்றாங்க. சொத்தை விற்று வேற பகுதிக்கு போனாங்க, அங்கே வியாபாரம் பண்ணாங்க. அதில் சரியான இது இல்லை, திருப்தி இல்லை. மகளுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு கூலி வேலை பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் சுகபோகமாய் உட்காந்து சாப்பிட்டு வாழ்ந்தவங்க இன்றைக்கு அவங்க சாப்பாட்டுக்காக என்ன செய்கிறாங்க, கூலி வேலை பார்க்குறாங்க. தண்ணி இன்னும் வேற அவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் தண்ணி அவங்களுக்கு அந்த வீட்டில் லைன் இல்லை, இன்னொரு வீட்டில் தான் பிடிச்சு கொண்டு வராங்க. அவங்க அப்படி ஏறலாமா பார்ப்பாங்க. ஆமாம், அப்படி ஏறலாமா பார்ப்பாங்க. அவங்க அப்படி ரொம்ப மோசமான குணத்தில் இருந்தனால அந்த அவங்க என்ன காரியம் ஆண்டவர் அப்படியே மாற்றிட்டாங்க. கிறிஸ்தவங்க இயேசுவை அறிந்தவங்க தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க செய்தனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சுகபோகமாய் வாழ்ந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிட்டு. இதில் யார் ஜெபம் பண்ணாங்கிறது எனக்கு தெரியலை, யார் கண்ணீர் வடித்தாங்கங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் பாருங்க, வாழ்க்கை 98 வசதியாக வாழ்ந்தவங்க, ராஜ்யம் மாதிரி வாழ்ந்தவங்க, நல்ல சாப்பாடு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆணவம் இருந்தது. என்ன பெரிய ஆணவம் இருந்துச்சு. நம்ம ஆலயத்தை பார்த்து கிண்டல் பண்ணாங்க, கூரை செட்டு அப்படின்னு. கூரை செட்டு ஆலயம், அந்த ஓலை செட்டுக்கு யார் வருவா அப்படி கிண்டல் பண்ணவங்க தான். ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா நானே பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்கும். அந்த வீடு இடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. வாடகை வீட்டில் கஷ்டம், உணவுக்காக சாப்பாட்டுக்காக கூலி வேலை செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம நல்லா இருக்கிறோம், என் சரீரம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால நம்ம ஆணவத்தில் நம்ம ஆடிடக்கூடாது இல்லையா? பழமொழி நிறைய சொல்லுவாங்க இல்லையா, ஆணவத்தில் ஆடிராத, ஆடக்கூடாது. அது தேவனுடைய காரியத்தில் நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும் தேவனுடைய காரியத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ வேதனையாக இருக்குது. ஆனால் அப்போ அவங்க பண்ண காரியங்கள் நினைக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இப்படி செஞ்சவங்க தானே அப்படின்னு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் இப்படி தான் சவுல் 2 முறை தாவீது கையில் ஒப்புக்கிறான். தாவீது ஒன்றுமே செய்யலை, கொண்டிருக்கலாம், கொன்னா ராஜாவாக இருந்திருக்கலாம் இஸ்ரவேலுக்கு. ஆனால் அதை கர்த்தர் பார்த்துக்கொள்ளட்டும், நம்ம போராடி என்ன செய்ய, கர்த்தர் அதை பார்த்துக்கொள்ளட்டும். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேண்டாம் அப்படின்னு தாவீது 2 முறை ஒதுங்கி போனான். ஆனால் கடைசியில் அவனுடைய சவுல் மரணம் எப்படி இருந்தது? ஆமாம், அவன் அந்த ஒரு மலை மேலே என்ன செஞ்சான், அவனே தற்கொலை பண்ணுற அளவுக்கு சவுளுடைய வாழ்க்கையை மாறிச்சு. அப்படியே அவன் சாகலை, இன்னொருத்தர் தான் வெட்டி கொண்டான். தன்னுடைய குமாரர்கள் 3 பேர் மறிச்சிட்டாங்க, அதை கண்ணால் பார்க்குறான். பார்த்துட்டு இனி அவ்வளோதான், நம்ம உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், பட்டயத்தை நட்டு ஒருத்தன் வீரரை சொல்கிறான், என்னை கொல்லுங்க, நான் சத்ருவன் கையில் சாகக்கூடாது, என்ன நீ கொன்றுங்க. அவன் சொல்கிறான், ராஜாவே நான் உண்மை எப்படி கொல்லுவேன்,
உம்மை எப்படி கொல்ல முடியும்னு சொல்லும்போது சவுல் பார்த்தான். அது என்ன செஞ்சான், பட்டயத்தை நட்டு அதிலே என்ன செஞ்சான், தன்னால் குத்தி கொண்டு விழுந்தான். அப்படியும் சாகலை, வள்ளி உயிர் போகுது, அவனுக்கு உயிர் போகலை. கடைசியில் ஏதோ ஒருத்தன், அவன் ஒரு பெலிஸ்தியன்னு நினைக்கிறேன், அமலேக்கியர் நினைக்கிறேன், அவன் வார அந்த வழியை வரும்போது அவன் சொல்கிறான், என்னை கொன்று போடு, எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் என்ன செய்கிறான், எப்படி செத்து போயிடுவான், வேதனைப்படுறாரு அவன் சொல்லிட்டான்னு சொல்லி அவன் என்ன செய்வான், கொன்றுவான், அவனை வெட்டி கொன்றுவான் சவுலை. அவன் தாவீதை கொல்வதற்கு எப்படி அவன் ஓடி திரிந்தானோ, கடைசியில் அவனுடைய மரணம் எப்படி இருந்தது, மிக மோசமாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த 59 சங்கீதம் மேலே பார்க்கும்போது, அதில் பார்க்கும்போது தவிழ் எவ்வளோ நம்ம ஈஸியாக இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தாவீது எவ்வளவு அழுது கொண்டு கூட இந்த வசனத்தை சொல்லியிருப்பான் ஆடுறதுல இல்லையா. அதை பாருங்க, 59 மேலே அந்த பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்குல்ல, சவுல் தாவீதை கொல்வதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது தாவீது பாடுகிறான். அப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ நம்மளுக்கு விரதமாக ஒருத்தன் வாரன்னா நம்ம எவ்வளோ அழுவோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு எப்படி அழுவோம். தாவீது உண்மையிலே அழுதுருப்பான், இல்லை சொல்ல மாட்டேன்ல, ஆண்டவரே கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும் தாவீது சொல்லுவானா, ஏன்னா அவன் அவ்வளோ அழுதுருப்பான். அதனால சொல்கிறேன், ஆண்டவர் என் கண்ணீரை கூட நீ கணக்கில் வையும் ஆண்டவரே. துருத்தினா ஒரு பாத்திரம் இல்லையா, நம்ம ஆகார குறித்து பார்க்கும்போது துருத்தியில் தண்ணி கொண்டு போவோம். அப்போ அந்த அளவுக்கு கண்ணீர் வடித்திருப்பான் தாவீது இந்த நாட்களில். அப்போ அது எல்லாம் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வடித்தனால சவுல் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டவரே தள்ளிவிட்டு கடைசியில் ஆண்டவரே அவனை தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்ன செஞ்சார், உயர்த்தினார். கர்த்தர் நம்மளையும் உயர்த்துவார். நம்மளுக்கு விரோதமாக எதாவது செய்கிறாங்களா, எதாவது பேசுகிறாங்களா, நம்ம பேச வேண்டாம், கெட்ட வார்த்தை பேச வேண்டாம். பொறாமப்படுறாங்களா, பொறாமப்படட்டும். ஆண்டவரே எனக்கு விரோதமாக இப்படி பொறாமப்பட்டு இப்படி விரோதமான காரியங்களை செய்கிறாங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் போது ஆண்டவர் அவங்க நம்ம பக்கம் வராத அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிடுவார், பார்த்துக்கொள்வார். சரியா? அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு 59ஆம் சங்கீதத்தை நினைத்து, தாவீது எவ்வளவு யாகுலத்தோடு எவ்வளவு பரிதாபத்தோடு அந்த நிலைமையில இருந்திருப்பாங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஒருத்தங்க நம்மளை கொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி ஓடுவோம், எப்படி ஓடுவோம். அந்த ஊர்லேயே நம்ம இருக்க மாட்டோம். இந்த ஊரில் இருந்தால் நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு அனுப்புவாங்க. வெளியூர்லேயும் அவன் கொஞ்சம் பலசாலியாக இருந்தானா வேற எங்கேயே தான் நம்ம ஓடணும். அந்த நிலைமை நம்ம நினச்சி பார்த்தா நம்மளுக்கே தாங்க முடியாது. ஆனால் தாவீது காடுகளுக்கு ஒரு வீரையே, ஒரு சேனையே வருது அவனுக்கு விரோதமா. ஏன்னா ராஜா சொல்லிட்டாரு தாவீதை கொன்றுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு சேனையே வருது, அதுவும் யார் வாரா, அவனோடு கூட பணி புரிந்தவங்க. தாவீது அவன் ஒரு வீரனா இருக்கும்போது அவனோடு கூட இருந்தவங்க தான் வராங்க. அப்போ எப்படி இருக்கும் வேதனை. ஒரு எதிரி வந்தால் கூட தாவீது மேற்கொள்ளுவான். ஆனால் அவனை பற்றி தெரிந்து கொண்ட அவனுடைய கூட உள்ள நபர்களே எழும்பி வரும்போது அவனால் என்ன செய்ய முடியும் தாவீதால்? அவனை எப்படி யாகுலப்பட்டிருப்பான், எப்படி ஓடி இருப்பான். யோனத்தான் கிட்ட சொல்கிறான், சவுல் மகன் கிட்ட சொல்கிறான், உங்கள் அப்பா என்ன கொல்ல பார்க்குறாரு, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன அக்கிரமம் செஞ்சேன், நான் நன்மை தானே செஞ்சேன், ஆனால் உங்கள் அப்பா எனக்கு தீமையை செய்ய பார்க்குறாரே அப்படின்னு சொல்கிறான். அந்தளவுக்கு யாகுலப்படுகிறான் தாவீது. ஆனால் கர்த்தர் அவனை கைவிடலை. அவன் எல்லாவற்றையும் சொன்னான், ஆண்டவர் என்னை விலக்கி கொள்ளும், யார் எனக்கு விரோதமாக வராங்களோ அவங்க பார்வைக்கு என்னை மறைச்சி விலக்கி கொண்டு போயிடும். ரெண்டாவது அவன் சொல்கிறான், ஆண்டவரே அவனுடைய பலம் இது, ஆண்டவரே அந்த பலத்தை நீர் முறித்து போடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அவனுடைய வல்லமை இது ஆண்டவரே, இதை வைத்து கொண்டு தான் அவன் பெரியாளா அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அதை நீர் மாற்றி போடும். ஆண்டவர் மாற்றினார். நாய்களை போல உணவுக்காக அலைய விட்டார். எப்படி அவனுடைய வாய் நாயை போல சுற்றி வந்ததோ, ஒவ்வொரு பக்கமாக தவறாக சுற்றி திரிந்தானோ, சொல்லி கொண்டு திரிந்தானோ, கடைசியில் உணவுக்காக ஆண்டவர் அப்படி அலைய விட்டார். கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். தாவீது ஒன்னே ஒன்று வைத்துக்கிட்டான், நீர்தான் என் பலன். அவன் சொல்றான், நீர்தான் சேனைகளுக்கு கர்த்தர், நீர்தான் என் தேசத்துக்கு நீர்தான் தேவன், இந்த பூமிக்கு நீர்தான் தேவன், நீர்தான் பெரிய காரியங்களை செய்யணும், நீர்தான் எனக்கு உதவி செய்யணும், நீர்தான் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண. கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார். தாவீதுக்கு அவனுடைய ஜீவனை காப்பாற்றி ராஜாவாய் மாற்றின அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் செய்வார். நம்மளுடைய படிப்பு விஷயத்தில் இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல யாராவது நம்மளுக்கு பொறாமப்படட்டும், நம்மளுக்கு விரதமாய் இவன் இந்த வேலையில் இருந்தால் பெரிய ஆளாயிருவான், இவனை தள்ளணும்னு நினைக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நபர் எனக்கு விரோதமாக, என்னுடைய வேலைக்கு விரோதமாக இருக்கிறாரு, இந்த வேலை நிமித்தம் தான் என் குடும்பம் நல்லா இருக்குது, இந்த வேலை நிமித்தம் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது, இந்த வேலைக்கு இவன் விரோதமாக இருக்கிறான் ஆண்டவரே,
அதை நீர் மாற்றி போடும்னா ஆண்டவரை மாற்றுவார். இல்லை நம்ம முன்னேறி போகிறோம், நம்ம முன்னேறது மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி, நம்ம குடும்பத்தை நபருக்கு பிடிக்க மாட்டேங்கி, ஆண்டவரே இப்படி எனக்கு கருவுறாங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, என் குடும்பத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா அதை மாற்றி போடுவார். இனி நம்மளுக்கு விரோதமாக பேசாதவாறு ஆண்டவர் வாயை கட்டுவார். கர்த்தர் தான் நம்மளுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிய போகிறதில்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரிய போகிறதில்லை. ஆனால் ஏசப்பாக்கு தெரியும். ஏசப்பா இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். கர்த்தர் மனிதர்களை மாற்றுவார், நமக்கு சாதகமாய் அவர்களை கொண்டு வருவார். சத்துருக்களை சமாதானத்தோடு ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டு வருவார். யார் நம்மளுக்கு விரோதமாய் பேசினாங்களோ அவங்களே சமாதானமாய் ஆகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். அதுதான் தேவன், அதுதான் தேவன். கர்த்தரை மாற்றுவார். எல்லா ஜெபமா ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதை காப்பாற்றினவர், தாவீதை காப்பாற்றினவர். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் சில காரியங்கள் நடக்கலாம், என் குடும்பத்துக்கு விரோதமாய் சில காரியங்கள் நடக்கலாம், என் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கலாம். ஆனால் அது எல்லாம் மாற்ற உம்மாலே ஆகும். நீங்கள் அதை மாற்றி போடும் ஆண்டவரே, நீங்கள் அதை மாற்றி போடும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றும். நாங்கள் மேற்கொண்டு பேசக்கூடாது, நாங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது. யுத்தத்தை நடத்துகிறவர் ஆண்டவரே, எங்கள் சார்பாய் இருந்து பேசுகிற தேவன் நீர். எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களை சரியான பாதையில் எந்த தீமையும் எங்கள் வாழ்க்கையிலே அணுகாதவாறு எங்களை அந்த தீமைகளுக்கு விலைக்கு எங்களை நீர் ரட்சித்து எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எந்த பிரச்சனை அவங்களுக்கு விரோதமாக இருக்குதோ அந்த பிரச்சனையை கர்த்தர் நீர் சாதகமாய் மாற்றி அவங்களோடு கூட சமாதானமாய் கர்த்தர் நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீர் பூமிக்கு தேவனாய் இருக்கிறீர். அந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், அந்த தேவனை நோக்கி நாங்கள் பேசுகிறோம், அந்த தேவனை நோக்கி நாங்கள் சொல்லுகிறோம். நீர் அதை மாற்றும், நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் உங்களை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வல்லமை எல்லாம் உம்மிடத்துல இருக்குது. நீர் தான் எங்கள் பலன், நீர் கிரியை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.